நம்பிக்கை துரோகி, அரசாங்க விரோதி, பயங்கரவாதி, தனது பொறுப்பிருந்த தானியங்களை கடத்திய நம்பிக்கை துரோகி, கடமையை செய்ய வந்த போலீஸ் அதிகாரியை தாக்கிய அரசாங்க விரோதி, ஜமீன்தார் நாகநாதன் அவர்களை கொலை செய்ய முயன்ற பயங்கரவாதி, இத்தனை கொடிய குற்றங்களையும் ரங்கன் தான் செய்திருக்கிறான் என்பதை தக்க ஆதாரங்களோடும் சாட்சியங்களோடும் நிரூபித்திருக்கிறேன். ரங்கனை போன்றவர்களை நாட்டிலே வளரவிட்டால் அமைதி குலைந்து ஒழுக்கம் சிதைந்து சமுதாயம் சீரழிந்தது. எனவே கனம் கோட்டாரவர் குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனை அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஐயா, நான் படிக்காதவன். ஆனா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று சின்ன பிள்ளையில என் தம்பி படிப்பா, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதேபடி நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு தடவை கூட பொய் சொன்னது கிடையாதுங்க. விளையாட்டு கூட திருடினது கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா சத்தியத்தை சொல்றதா இருந்தாலும் சாட்சி வச்சுக்கிட்டு தான் சொல்லணுங்கிற உண்மையை நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி சொல்ல கூண்டுல ஏந்தப்ப சத்தியம் தான் சொல்றேன், சத்தியம் தான் சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் கூட சத்தியமே சொல்லலைங்க ஐயா, சத்தியமே சொல்லல. எறும்பு கூட தனக்கு ஆபத்து வரும்போது கடிக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தானுங்க நானும் செஞ்சேன். அது தப்புன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் ஐயா. என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். இருதரப்பு வாதங்களை கொண்டும் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்தும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கனை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறார். எனவே குற்றவாளிக்கு இபிகோ 409 செக்ஷன் படி 18 மாதம் கடுங்காவல் தண்டனையும், இபிகோ 353 செக்ஷன் படி 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன். ஏக காலத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். பாத்தியாரங்க, பாத்தியா பிரமாதமா பேசிக்கிட்டியே. நியாயம், தர்மம், சத்தியம் அதெல்லாம் பேசலாமே தவிர வாழ்க்கையில கடைப்பிடிச்சா கடைசியில முடிவுதான். கால நேரத்தை அனுசரிச்சு வளைஞ்சு கொடுத்து போகலன்னா இந்த காலத்துல குழைக்கவே முடியாது. பணக்காரங்கிட்ட மாத்திரம் மோதக்கூடாதா? அவன் மனசு வச்சா இந்த உலகத்துல அவனால ஜெயிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. இருக்கு பாபா, இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அட போடா, பெருசா நியாயத்தை கண்டுட்ட. அநியாயத்தை எதிர்த்து அன்னைக்கு கடத்து மேட்ட சண்டை போட்டியே, எங்க குறைஞ்சு விட்டுருக்கு பாத்தியா உன்ன? பாபா, அரசு அன்னைக்கே கொல்வான், தெய்வம் நின்றுதான் கொல்லுடைய எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா, தெய்வம் நின்னு கொல்லுச்சு. இப்பெல்லாம் அநியாயக்காரன் பக்கத்துல தாண்டா தெய்வமே இருக்குது. கங்கா, கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உள்ள வந்துட்டியே. உன்னையே நம்பி இருக்கிற ஒரு தம்பி கதி என்ன ஆகும்னு யோசிச்சியா? அதை பத்தி பேசுறதுக்காக தான் அவங்கள பாக்கணும்னு நினைச்சேன். என்னுடைய சம்பள பணம் ஜமீன்தார் வீட்டுல நிறைய இருக்கு. அதை மொத்தமா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என் தம்பியோட படிப்பு கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கும். களத்து மேட்ட நடந்த தகராறோ நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதோ என் தம்பிக்கு தெரிய வேண்டாம். வெளியுலகத்துல அனாதை ஆயிட்ட என் தம்பிக்கு இந்த சமயத்துல நீங்கதான் தாய், தகப்பு, அண்ணன் எல்லாம். தெய்வமா இருக்கிற எங்க அம்மாவோட ஆசையும் என்னுடைய லட்சியமும் நிறைவேறணும்னா என் தம்பி நல்லபடியா படிக்கணும். அதுக்கு நீங்க தான் மாமா உதவி செய்யணும். மாமா சரின்னு சொல்லுங்க, மாமா சரின்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, உன் தம்பி துறையை நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, முந்தா நாள் திருச்சாவையிலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னேன், கொடுத்தியா? கொடுத்தாச்சு. ஆனா இந்த 2000 ரூபாய் தேவை. எதுக்கு? அவன் தங்கச்சி ஊர்ல இருந்து வர்றாராம். ஆமா, புதுசா முதல்ல அவளை கொண்டு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன். ஐயா, யாரு? ஐயா சாமி எங்க வந்தா? ஜெயிலுக்குள்ள போயிருக்கானே ரங்க. போகட்டும். உங்ககிட்ட இருக்குது அவன் பணம். ஏன் கிடையாது? எவன் எங்கிட்ட கம்பெனி காட்டு கிடையாது. நீங்க அப்படி சொல்லிட்டா இருக்கீங்க. சரி, நீங்க நிதானத்துல இல்ல. யாரே பண்ணுது? ஒன்னும் குதிரை மேல இருக்காரு, இல்லைன்னா தண்ணி மேல இருக்காரு. பாத்தீங்களா? ஐயா சாமி கோச்சுட்டாங்க. இதை பாருங்க, நீங்க பணம் கொடுக்கலன்னா அவன் தம்பியோட படிப்பு வீணா போயிடும். உங்களால வீணா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். அவன் குடும்பமே அழிஞ்சு போயிட்டோம். கம்பெனி காசு எங்கிட்ட கிடையாது. நான் சொன்னா சொல்லலாம். இது
கிருஷ்ணவேணி தங்கச்சி பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எவன் தம்பியை பத்தியா இவன் வளரிட்டு இருக்கான். அவன் கிடக்குறாங்க. நீங்க குறைய முடிய போன மாசம் பறிச்சேன், இந்த மாசம் பணம் வரலைங்க. ஆக 2 மாசம் பாக்கி. இது நமக்கு ஒத்து வர. முதல்ல வீட்டை காலி பண்ணு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கணும். 1ஆம் தேதி வர வேண்டிய பணம் இன்னும் வரல. என்ன காரணம்னே தெரியல. எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு லெட்டர் எழுத போறேன். லெட்டர் எழுதிய தந்தி எடுத்தியா எனக்கு தெரியாது. பாரு, அடுத்த தடவை நான் வரும்போது பணத்தை வைக்கணும். இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன விஷயம்? உடனே என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க. பழனி கத்தி வச்சுக்கிட்டு என்னமா மிரட்டல் தெரியுமா சார்? இவன் என்னையே எதிர்க்கிறியான்னு சவால் விட்டா சார். சவால், அந்த சவாலை அப்படியே வாங்கிட்டு நான் தான் சார் அவனை பிடிச்சேன். சும்மா கும் கும்னு 2 3 குத்து, 4 உத, 5 அரை. அவன் தான் சார் என்ன கொடுத்தா. 5000 ரூபாய் நெக்லஸ் சார். நெக்லஸ் எடுங்க. என்கிட்ட இல்ல சார். என்கிட்ட இல்லை சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். எல்லாரும் ஓடுறாங்கன்னு நானும் கூட ஓடி வந்தேன் சார். எங்கள யாருமே அவனை பிடிக்கல சார். என்ன உடனே யாரு பிடிச்சது? எங்க நடக்கிறது? இது வரைக்கும் இவனுதான் சார் திருடல பிடிச்சவரு. ஆமா சார், இவன் தான் பிடிச்சாரு. இவன்தான். இதான் சார் நெக்லஸ். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, வாங்கிக்கப்பா. வேண்டாங்க. ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய சாதாரண கடமையை தானே நான் செய்தேன். எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்த்து நான் எதையும் என்ன செய்யறது, எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் அனாதை ஆயிட்டணுங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடி தோணுது. நீ குழப்பத்தில் இருக்கிற, அதனாலதான் உனக்கு எல்லாமே அப்படி தோணுது. நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல அனாதைன்னு எதுவுமே கிடையாதுப்பா. எல்லா ஜீவன்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஆதரவு கிடைக்கத்தான் செய்யும். இத பாரு, விரக்தியும் வேதனையும் நிறைஞ்சிருக்கிற உன் நெஞ்சில தைரியமும் தன்னம்பிக்கை வந்துட்டா நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். சார், எனக்கு தனியா எதுவுமே இல்லை. எங்க அண்ணனோட லட்சியம் நிறைவேறணும். அதான் என் ஆசை. சொத்துக்காக கூட பிறந்தவனே வெட்டி கொள்ற இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பியா? ஆச்சரியமா தான் இருக்கு. சார், என்னப்பா, நான் சிறு வயசுல கிராமத்துல இருந்தப்போ எங்க ஊர்ல ஒரு கொள்ளை நடந்தது. ஊர் எது? சோலையூர். சோலையூர். கரெக்ட். அந்த கொள்ளை விஷயமா நீங்க தானே விசாரணைக்கு வந்தீங்க. ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? வெரி குட், வெரி குட். உனக்கு நல்ல ஞாபக சக்தி, அதோட வீரம், நேர்மை, பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஐ லைக் யூ வெரி மச். நீ விரும்புனா உன்னையும் ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்கலாம் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? சார், நீங்க இத பாருங்க, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்போ போலீஸ் இலாக்கா தான் என் குடும்பம், கடமை தான் என் மனைவி, சேவை தான் என் லட்சியம். என்னமோ தெரியல, என்னை அறியாம உன் பேர்ல எனக்கு ஒரு அன்பு உண்டாகுது. உன்ன மாதிரி துடிப்பான இளைஞர்கள் இந்த இலாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சம்மதமா? சார், நீங்க தெய்வம் சார். தெய்வம்னு சொல்லி என்ன சிலையாக்கிடாதப்பா. ஒரு அண்ணனுடைய லட்சியத்துக்காக வாழற ஒரு நல்ல தம்பிக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்க விரும்புறேன். அவ்வளவு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாப்பா வா. குத்தம் செஞ்சுட்டு தான் நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு வந்திருக்கிறீங்க. இங்கேயே வந்து குத்தம் செஞ்சா அடுத்து எங்க போறதா உத்தேசம்? ஐயா, ஆமா, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? சாப்பிட்டியா?
சாப்பிட்டாச்சு. உண்மையிலேயே நீ சாப்பிட்ட? காரணம் இல்லாம ஒரு கைதி சாப்பிடாம இருக்கிறது ஜெயில் சட்டப்படி குத்தங்கிறது தெரியுமா உனக்கு? ஏன் அழற? என்ன விஷயம்? ஏன் 2 நாளா சாப்பிடல? சாப்பிட்டியாக அன்பான குரல் எங்க அம்மாவுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்துதான் நான் கேட்கிறேன். என் தாயை விட பரிவு காட்டுற உங்களுடைய மனத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ரங்கா, நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன். எப்பவும் ஏதோ சிந்தனையிலேயே இருக்கு. ஏன்பா, மனம் திறந்து உன் குறைய என்கிட்ட சொல்லுப்பா. என்னால முடிஞ்ச உதவியை செய்ய. ஏன் ரங்கா, யாரோட ஞாபகமாவது வந்துருச்சா? ஆமாங்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு தம்பி இருக்கான். அவன் 1000த்துல ஒருத்தன்னு கூட சொல்ல மாட்டேன், லட்சத்துல ஒருத்தன். என்னுடைய லட்சியத்துக்காகவே வளர்றேன். ராமருக்கு அப்படி லட்சுமணனோ அதே மாதிரி இந்த ரங்கனுக்கு அந்த துறை அவ்வளவு நல்லவனுங்க. அவனுடைய ஞாபகம் வந்துருச்சு, அதனால தாங்க 2 நாளா சாப்பிடல. நீதான் தம்பி தம்பின்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருக்க. அவன் உன்னை ஒரு தரம் கூட வந்து பார்த்ததா எனக்கு தெரியும். ஐயோ, அவன் இங்க வரக்கூடாது. தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்க அண்ணனை திருடன் கோலத்துல பார்த்தாலும் என் தம்பியோட பிச்சு மனசு நொந்து போயிடும். நான் ஜெயில இருக்கிறதே அவருக்கு தெரியக்கூடாது. நான் ஜெயில இருக்கிறதே அவருக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாதுன்னு சொல்ற? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாங்க, ட்ரைனிங் முடிஞ்சு டியூட்டியில ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு எங்க அண்ணன் முன்னால போய் நின்று அவரை திகைக்க வைக்கணும். சின்ன வயசுல இருந்தே தம்பிய ஒரு போலீஸ் அதிகாரியா பார்க்கணுங்கிற லட்சியத்துக்காகவே பாடுபட்ட என்ன தர முடியும்? துரை, குடும்ப ஈடுபாடே இல்லாத என்னையே உன்னுடைய சகோதர பாசம் மெய்சிலுக்க வைக்குதுப்பா. அதுவும் தவிர ட்ரைனிங் பீரியட்ல இவ்வளவு சின்சியரா யாராலும் இருக்க முடியாது. நீங்க நினைச்சதை விட உயர்ந்த பதவியும் அந்தஸ்தையும் உங்க துறையால அடைய முடியும்னு என்னுடைய சக அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க தயவுதான் சார். நோ நோ நோ, மனிதனால நினைக்கத்தான்ப்பா முடியும், செயல் அவனுடையது. Come on, let's go. ரங்கா, நீ ஜெயிலுக்கு வந்தது, தண்டனை அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இங்க உனக்கு கிடைச்ச அனுபவம் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா. சந்தோஷமா உனக்கு விஷயம் தெரியுமா? ரங்கம் விடுதலாயிட்டா. இன்னைக்கு ஊருக்கு வரப்ப எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? எனக்கு நான் தான் பயில்வான் மாதிரி இருக்கேன். இப்பதான் சர்க்கார் விருதாளியா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீதான் கொஞ்சம் மாறி இருக்க. மாறிட்டனா? ஆமா, முன்ன விட ஒரு 2 சுத்து. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எங்க நீ என்ன மறந்துட்டியோன்னு. களிமண் மண்டையில இதை தவிர வேற என்ன தோணும்? ஆடு, உன்னெல்லாம் உன்னை தொட்டா போதும் ஓடி வந்து அடிப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் என்ன சொன்னேன்? ஏன் அழுகுற? உன்னை நினைச்சுதான் அழற. அநியாயமா உன்னை. அதெல்லாம் முடிஞ்சு போறேன், மறந்து. இப்பதான் குட்டுக்கல்லு மாதிரி உன் முன்னால வந்து நிக்கிறேன்னு. எங்க சரி சரி சரி. ரங்கா, பாபா, ஐயா, ரங்கா சௌக்கியமா? ரங்கா சௌக்கியமா இருக்கீங்களா? முன்சாமி, எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கவங்க. வர வரல வாத்தியாரியா? பட்டணத்துல நீங்க தம்பி வரலையா? மாமா, துறையோட படிப்புக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்கல்ல? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு? பணம் அனுப்புறீங்களா இல்லையா? நந்தனுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருங்க. அவன் தம்பிக்கு நான் அனுப்பணும்னுட்டு நாகராஜனை எவ்வளவோ பிச்சு கேட்டு பார்த்தேன். ஆனா அந்த படுபாவி சல்லி காசு கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த செய்தியை உடனே தெரிவிக்கணும்னு நான் துறைக்கு காகிதம் போட்டேன். ஆனா போட்ட காகிதம் அத்தனையும் திரும்பி வந்துருச்சுப்பா. உன் தம்பியை பத்தி ஒரு தகவல் எனக்கு தெரியல. கங்கா,
அந்த நாகநாதனை